ஓகேவா, குட் ஈவினிங். இன்னைக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியோட ஸ்டடி. ஓகேங்களா? ஓகேவா. சோ இதுல வந்து என்ன படிக்க போறோம்னா தொல்லியல் சான்றுகள் நம்ம படிக்க போறோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா? தொல்லியல் சான்றுகள்னா என்னது? கிளாஸ்ல இருக்கீங்களா? Archaeology discoveries, ma'am. ஆர்கியாலஜிஸ்ட் மியூட்ல இருக்கு மேம். Discoveries. யாரோடது மியூட்ல இருக்கு மேம்? என்னோடது மைக் ஆன்ல தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா, தொல்லியல் சான்றுகள் பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகேவா. சோ பிஃபோர் தட் நமக்கு வந்து ஹிஸ்டரினா என்னன்னு லைட்டா தெரியணும். அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? தமிழ்நாடு ஹிஸ்டரியை நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா. சோ ஹிஸ்டரினா என்னன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது நம்ம என்னது பார்க்க போறோம்னா ப்ரீ ஹிஸ்டரி. இதுல நம்ம பார்க்க போறது ப்ரீ ஹிஸ்டரி. ஓகேவா. சோ ப்ரீ ஹிஸ்டரினா என்னதுமா? ப்ரீ ஹிஸ்டரினா என்ன காலம் சொல்லுவோம்? வரலாற்றுக்கு முந்தைய முந்தைய காலம் இல்லையா? ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகே. சோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் தான் இங்கிலீஷ்ல இங்க ப்ரீ ஹிஸ்டரி டைம்ஸ் கூட எழுதிக்கலாம். சரியா. சோ இது இங்கிலீஷ்ல, இது தமிழ்ல. ஓகேங்களா. சோ அப்ப என்னன்னா எழுத்து முறை, இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா என்னன்னா எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம். அப்படிதானமா? எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். சரியா. எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஓகேவா. முந்தைய காலகட்டம் சொல்லுவோம். ஓகேவா. த பீரியட் ஆஃப் பிஃபோர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். சரியா. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா த பீரியட் ஆஃப் பிஃபோர் தி டெவலப்மெண்ட் ஆஃப், அதாவது அந்த எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்னாடி உள்ள காலம். சரியா. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஓகேவா. சோ இது மறக்காதல எல்லாருக்கும். சோ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னது? ஒரு எழுத்து, அந்த எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்றோம்? நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமா? சரியா. ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் அதாவது கற்காலம். சரியா. சோ அதாவது இந்த தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா என்னன்னா நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? பானைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க அன்மியூட்ல இருக்கீங்கம்மா. நான் எல்லாரையும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். சரியா. யாராவது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் மத்த எல்லாரையும் மியூட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க அமைதியா இருந்தா ஓகே தான். சரியா. ஓகேமா. ஓகேவா. சோ கற்காலம்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ்னு பார்த்தோம். சோ அப்ப நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இல்லையா, அது புதை படிவங்களா நிறைய படிஞ்சிருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அததான் நம்ம தொல்லியல் சான்றுகள்னு சொல்றோம். சோ மேக்சிமம் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் தான் என்ன பண்ணிருக்கோம், தொல்லியல் சான்றுகளா நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய கற்கருவிகள் வந்து நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. சரியா. அதுல வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்க கிடைச்சிருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா. சோ இப்ப ஜஸ்ட் என்ன மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னா என்னன்னு பார்த்தோம், எழுத்து முறை தோன்றுவதற்கு முற்பட்ட காலம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டோன் ஏஜ்னு பார்த்தோம். ஸ்டோன் ஏஜ்னு பார்த்தோம். இப்போ இது எங்கெல்லாம் இந்த கற்காலம் இருக்கு இல்லையாமா, இது எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா, ஓகேவா. அதாவது இந்த கற்கள், இந்த கற்காலம்னா என்னது? கற்களை பயன்படுத்திய காலம் கற்காலம் இல்லையா. இன்னொன்னு எழுத்து முறை தோன்றியதுக்கு முற்பட்ட காலம் இல்லைங்களா. சோ இது எங்கெல்லாம் பரவி இருக்குன்னா என்டையர் சவுத் ஆசியா. ஓகேவா. என்டையர் சவுத் ஆசியா. ஓகேவா. சோ ஃபுல்லா பரவி இருக்கு. அது எங்கெல்லாம்னா இந்தியா. ஓகேவா. இந்தியா. என்டையர் சவுத் ஆசியானா தென்கிழக்கு ஆசியாமா தமிழ்ல. தென்கிழக்கு ஆசியா முழுவதும் என்ன இருக்கு, இந்த கற்காலம் வந்து பரவி இருக்கு.
அதோட பிளேஸ் என்னெல்லாம் பார்த்தா இந்தியா, ஓகேவா, பாகிஸ்தான், இலங்கை, அப்புறம் பாத்தீங்கன்னா நேபாளம், அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு பேசிக் தாமா. வங்கதேசம். சரியா? வங்கதேசம் எழுதிக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா? சோ ஓகே. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு இங்கிலீஷ்ல அதாவது பங்களாதேஷ்னு வரும். ம். பங்களாதேஷ், மத்ததெல்லாம் நீங்க அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இங்க எல்லாமே என்ன பரவி இருந்திருக்கு, இந்த கற்காலம் வந்து பரவி இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மனித இனம் வந்து முதல்ல, அதாவது மனித இனத்தின் மூதாதையர்னு சொல்லுவோம்ல, அது வந்து தோன்றிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, மனித இனத்தின் மூதாதையர் தோன்றிய இடம். ஓகேவா? எங்க தோன்றியதுன்னா ஆப்பிரிக்கால தோன்றுச்சு. ஓகேவா? முதல்ல எங்க தோன்றுச்சுமா மனித இனத்தின் மூதாதையர் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால தோன்றுச்சு. சரியா? இத வந்து அப்புறம் இந்த ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்திருப்பாங்கல்ல. ஓகேவா? இந்த ஆப்பிரிக்கால இருந்து அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த மனித இனம் யாருன்னா ஹோமோ எரெக்டஸ். யாரு? ஹோமோ எரெக்டஸ். ஓகேவா? இது வந்து ஆப்பிரிக்கான்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். இது ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களாமா? ஒரு ஸ்டோரி மாதிரியே படிச்சுட்டு போறோம். ஓகேவா? இது வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. எங்க இருந்து? ஆப்பிரிக்கால இருந்து மைக்ரேட் ஆனவங்க யாரு? ஹோமோ ஹோமோ எரெக்டஸ். எரெக்டஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுல ஓரளவு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிடுச்சா? ஓகேவா? சோ எஸ் நம்ம மேம். என்ன படிக்க போறோம்னா கற்காலத்தை பத்தி படிக்க போறோம். அவ்வளவுதான். சரியா? அந்த கற்காலம் என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை தான் கற்காலம்னு சொல்றோம். ஓகேங்களா? அது எழுத்து முறை தோன்றுவதற்கு முற்பட்ட காலம். ஓகேவா? அப்போ அந்த கற்காலம் எங்கெல்லாம் பரவி இருக்கு? என்டையர் சவுத் ஆசியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம், இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிப்போம். சரியா? அதுல பேசிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் உள்ள போறேன். அப்போ மனித இனத்தின் மூதாதையர் எங்க தோன்றுனாங்க? ஆப்பிரிக்கால தோன்றுனாங்க. அத மாதிரி அந்த ஆப்பிரிக்கால இருந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய இடங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டே இருந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆனது எங்கதான்? அவங்களோட பேர் என்னது? எந்த மனித இனம் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆச்சு ஆப்பிரிக்கால இருந்து? ஹோமோ ஹோமோ எரெக்டஸ். எரெக்டஸ். ஓகேவா? இது முடிஞ்சது. இது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களாமா? எஸ் மேம். சும்மா ஷார்ட்டா எழுதிக்கோங்க போதும். சரி, அதெல்லாம் ஸ்டோரி தான். அப்போ இந்த கற்காலத்துக்கு அப்புறம் எந்த காலம்லாம் வந்துச்சுன்னா, ஏன்னா இந்தந்த காலங்கள்ல வாழ்ந்த மக்களை பத்தி பார்க்க போறோம், அவங்க பயன்படுத்திய பொருட்கள் பார்க்க போறோம், அது எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டது ஆய்வுகள் மூலமா அப்படிங்கறதையும் நம்ம படிக்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஓகே வந்து மேம். கற்காலம், அடுத்து வந்து வெண்கல காலம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரும்பு காலம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? கற்களை பயன்படுத்தியது கற்காலம், காளானும் உலோகத்தை பயன்படுத்தியது வெண்கல காலம், இரும்பை இரும்புகளை பயன்படுத்தியது இரும்பு பயன்படுத்து காலம். இரும்பு அவ்வளவுதான். காலம். இல்லைங்களா? சோ இத வந்து ஸ்டோன் ஏஜ்னு எழுதிக்கோங்க. இது வந்து பிரோன்ஸ் ஏஜ். அயன். இது வந்து பாத்தீங்கன்னா அயன் ஏஜ். ஓகேவா? இந்த காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்புறம் இந்த வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தொன்மையான காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலியோலித்திக். ஓகேவா? பாலியோலித்திக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதுதான் என்னது? இந்த பாலியோலித்திக்ங்கிறது மிகவும் தொன்மையானது. சரியா? மிகவும் பழமையானதுன்னு சொல்லுவோம்ல. மிகவும் தொன்மையானது, பழமையானது. மேம் இது வெண்கல காலத்துல உள்ள பாயிண்டா? இல்ல மேம், இது முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நம்ம எல்லாமே ஷார்ட்டா தான் பாக்குறோம். இந்த மூணு ஓகே மேம். காலத்தையும் பத்தி பார்க்க போறோம். சரியா? இதுக்கெல்லாம் தாண்டி இந்த கற்காலம் வருதுல மேம், அதுதான் ஆமா இந்த ஆமா. இதுல வரும், பாலியோலித்திக்ல வரும். சரியா? ஓகே மேம். சோ அந்த பாலியோலித்திக்ல மிகவும் தொன்மையான காலம் தான் இது, இந்த பாலியோலித்திக் அப்படிங்கிறது. சரியா? இதுலதான் ஓகே. இந்த கற்காலம் பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே ஓகேவா? மேம். காலங்கள் என்னெல்லாம் பிரியுது? கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் இரும்பு பிரியுது. காலம். இப்ப பார்க்க போறது கற்காலம். சரியா? ஓகே மேம். கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அத நம்ம என்னதான் பிரிக்கிறோம்னா நிறைய 3 காலங்களா நம்ம பிரிச்சுக்கிறோம் அந்த கற்காலத்தை. ஓகேவா? அப்ப மிகவும் தொன்மையானது என்னது? காலம். ஓகேவா? பலியோலித். பாலியோலித்திக். அதுக்கு வந்து பழங்கற்காலம் தமிழ்ல சொல்லுவாங்க. என்ன காலம்? பழங்கற்காலம். ஓகேவா? பழங்கற்காலம் சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஒரு 3ஆ பிரியுது. ஓகேவா? கீழ்பழங்கற்காலம். நம்ம இதுல தமிழ்நாடை மட்டும் பிரிச்சு படிக்க போறோம். சரியா? ஓகே மேம். இடைப்பழங்கற்காலம்,
அப்புறம் மேல் பழங்கற்காலம். ஓகேவா? இது வந்து ஒரு 3 கற்காலம் வந்து இப்படி பிரியுது, 3ஆ பிரியுது கற்காலம் வந்து. அப்ப இதை என்ன சொல்லுவோம்னா லோயர் பாலியோலித்திக். ஓகேவா? அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது மிடில், அடுத்து வந்து இது உப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் இந்த பழங்கற்காலம் இருக்குல்லாமா, இதுக்கு அடுத்து வந்ததுதான் என்னது தெரியுமா? சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த பழங்கற்காலம் இந்த 3 வகையா பிரிச்சிருக்கோம். இதனை தொடர்ந்து வருவது என்னன்னா இடைக்கற்காலம் சொல்லுவோம். இடைக்கற்காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்னமா? யாராவது படிச்சிருக்கீங்களா? இடைக்கற்காலத்துக்கு என்னது? மீசோ. போர்ட்ல எழுத வேண்டாம்டாமா. ஓகே, போர்ட்ல எல்லாம் எழுத வேணாம். ஓகேவா? ஓகே. இடைக்கற்காலத்துக்கு இங்கிலீஷ் என்னன்னா மீசோலித்திக். ஓகேவா? மீசோலித்திக் ஏஜ். ஓகேவா? புதிய கற்காலத்துக்கு வந்து நியோலித்திக் ஏஜ். ஓகேவா? சோ இதுதான் கற்காலத்தோட வகைகள். புரிஞ்சுதுங்களா? சோ கற்காலம் எத்தனை வகையா பிரியுது? அதுல மிகவும் பழமையானது தொல் பழங்கற்காலம் இல்லையா? அதாவது பழங்கற்காலம் சொல்லுவாங்க. அது 3ஆ பிரியுது. கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். அதனைத் தொடர்ந்து வருவது இடைக்கற்காலம். அதுக்கப்புறம் வருவது என்னது? புதிய கற்காலம். இப்போ இததான் நம்ம லைனா வந்து படிக்க போறோம். தமிழ்நாட்டை சார்ந்து படிக்க போறோம். சரிங்களா? இத காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நம்ம இதுல ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம்னா கீழ்பழங்கற்கால பண்பாடு இருக்கு இல்லையா? லோயர் பாலியோலித்திக்ல வந்து சென்னையில இல்லைன்னா தமிழ்நாட்டு இருக்கு இல்லையா? மேக்சிமம் சென்னை தான் வரும். ஓகேவா? சென்னை, தூத்துக்குடி. ஓகேவா? சோ என்னென்ன ஏரியால வந்து அந்த கருவிகள் இல்லைன்னா தொல்பழங்கால பொருட்கள்லாம் பார்த்தோம்ட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சோ ஹெட்டிங் என்ன போட்டுக்கலாம்? கீழ்பழங்கற்கால பண்பாடு. ஓகேவா? லோயர் பாலியோலித்திக். ஓகேவா? லோயர் பாலியோலித்திக் போட்டுக்கோங்க. கீழ்பழங்கற்கால பண்பாடுன்னு போட்டுக்கோங்க. சரியா? சோ இங்க வந்து யார் வாழ்ந்ததா நம்பப்படுதுன்னா ஹோமோ எரெக்டஸ் இருக்காங்களாமா. அவங்கதான் யாரு? அந்த ஹோமோ எரெக்டஸ் யாரு? ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க இல்லையா? சோ அவங்க எங்கே வாழ்ந்ததா கண்டறியப்படுறாங்க? இந்த லோயர் பாலியோலித்திக் ஏஜ்லயும் இந்த பண்பாட்டு இந்த கல்ச்சர்லயும் இருந்ததா சொல்றாங்க. சரியா? நம்புறாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த கீழ்பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா சென்னையில. ஓகேவா? பல்லாவரம் போட்டுக்கோங்க. ஓகேவா? பல்லாவரத்துல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? சோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எங்க? சென்னையில பல்லாவரம். ஓகேவா? அப்ப கீழ்பழங்கற்கால பண்பாடு முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடுன்னு கேட்டாங்கன்னா சரியா? முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க? அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். பட் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டா சென்னையில உள்ள பல்லாவரம். ஓகேவா? அது யாரால கண்டறியப்பட்டதுன்னா ராபர்ட் ப்ரூஸ். ஓகேங்களா? ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவரால 1863ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ராபர்ட் ப்ரூஸ். ஆக்சுவலா ஃபுட் அப்படின்னு வரும். ஓகேவா? 1863ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அச்சோலியன் வகை கருவிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது டீப்பா நம்ம ஹிஸ்டரியில பார்ப்போம். ஓகேவா? ஆனா தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அந்த அச்சோலியன் வகை கருவிகள் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? தமிழ்நாட்டுல அச்சோலியன் வகை கருவிகள். அச்சூலியன் வகை கருவிகள். ஓகேவா? கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா ஒரு 3 இடம் இருக்கு. சரியா? அத்திரம்பாக்கம். இப்ப 2 ஒன்பாட் பார்த்திருக்கோம். சரிங்களா? அத்திரம்பாக்கம், பல்லாவரம். 3வது என்னது? குடியம். ஓகேவா? அச்சுலியன் வகை கருவிகளுக்கு அச்சுலியன் டூல்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அச்சுலியன் டூல்ஸ் இங்கிலீஷ்லயும் அதே தான், அச்சுலியன் தான் வரும். சோ இதை நீங்க இங்கிலீஷ்லயே அத்திரம்பாக்கம், பல்லாவரம் எழுதிக்கலாம். ஓகேவா?
விடியம் வந்து இது GUன்னு வரும். அப்படியே தங்கிலீஷ் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அத்திரம்பாக்கம், பல்லாவரம். இந்த மூணும் வந்து எங்க இருந்தது? என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? அச்சுலியன் வகை கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாடுல தான் யார் வருவாங்கன்னா ஹோமினின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிங்கிறவங்க வராங்க. ஹோமினின். ஓகேவா? சோ ஹோமோ எரெக்டஸ் தான் முதல்ல இங்க இருந்துதா நம்பப்படுது. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஹோமினின் அப்படிங்கிறவங்க வராங்க. சரியா? சோ இதுவும் எங்கதான் பட்டதுன்னா இந்த ஹோமினின் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஹோமினின் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அத்திரம்பாக்கம்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? யாரு கண்டெடுத்தாங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் தான். ஓகேவா? ராபர்ட் ப்ரூஸ். ஓகேவா? ஹோமினின் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ் என்கிறவரால அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதா நம்பப்படுது. சரிங்களா? அதாவது கண்டெடுத்ததா சொல்லப்படுது. ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. சரியா? வேற அபவுட்னு தெரியாது. ஓகேவா? நாட் நோனஸ். ஓகேவா? சோ ஜஸ்ட் வந்து சொல்றாங்க அவ்வளவுதானே தவிர இப்போ வரைக்கும் அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? ஹோமினின் எங்க காணப்படுது? அத்திரம்பாக்கத்துல இருந்ததா ராபர்ட் ப்ரூஸ் கண்டறிஞ்சதா சொல்றாங்க. பட் ஆனா அது இன்னும் நமக்கு தெரியல. ஓகேவா? சோ இந்த ஹோமினின் அப்படிங்கிறது யாரு மாதிரி இருப்பாங்கன்னா லைக் ஹோமோ சேப்பியன்ஸ். ஓகேவா? யார மாதிரி இருப்பாங்க? அதாவது மனிதனுக்கு மிக ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேவா? இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹோமோசேப்பியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. மனிதனுக்கு மிக நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்தாங்க. சோ இவங்க வந்து ஒரு மனித மூதாதையர். ஓகேங்களா? மனித மூதாதையர். ஹோமினின்ங்கிறவங்க யாரு? ஒரு மனித மூதாதையர். ஓகேவா? ஆனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோமினின் இருக்குது. ஆனா அது தமிழ்நாடு இல்ல. சோ அதை லைட்டா இப்ப பேரலா படிச்சுக்கலாம். ஓகேவா? எங்க இருந்ததுன்னா இந்தியால. ஓகேவா? ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னால இப்ப படிச்சிருவோம். இந்தியால மத்திய பிரதேஷ்ல. ஓகேவா? இந்தியால மத்திய பிரதேஷ்ல. ஓகேவா? ஹோசங்காபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில ஹத்னோரோ. ஓகேவா? எங்க? ஹோசங்காபாத். அது வேணா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அது ஹிஸ்டரி படிக்கும் போது படிப்போம். அது இன்று வரைக்கும் இருக்கு, வச்சிருக்காங்க பத்திரமா. ஹோஷங்காபாத். ஓகேவா? ஹோசங்காபாத் எங்க இருக்குன்னா அதுக்கு அருகில் ஹத்னரோ. இதோட நியர்ல ஹத்னரோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ தமிழ்லயும் அப்படி எழுதிக்கலாம். இந்தியா, மத்திய பிரதேஷ். சோ ஹோமினின் இருந்ததான இடம் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். சரியா? ஹோசங்காபாத், ஹத்னோரா. ஓகேவாமா? ஓகேவா? அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி கிடைச்சிருக்கு. அதாவது கிரானியம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி கிடைச்சிருக்கு. மண்டையோட்டின் மேல் பகுதி கிடைச்சிருக்கு. சரியா? அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா நர்மதை மனிதன் அப்படின்னு வச்சிருக்காங்க. நர்மதை மனிதன்ட்டு. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஹோமினின் பத்தி இந்தியா லெவல்ல கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? எனக்கு உங்களை எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டே பேசிட்டே எடுக்கணும்னு தான் ஆசை. நான் அன்மியூட் பண்றேன். ஓகேவா? கிளாஸ்னா பரவாயில்ல, ஸ்டடிங்கிறதுனால நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும். பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணீங்கன்னா கிளாஸ் ரொம்ப நல்லா போகும். சரியா? ஓகேவாமா? பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணுவீங்களா? எஸ் மேம்.
மத்தபடி ஓகே பக்கத்துல மேம். யாராவது டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாங்க. நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மைக் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீங்க உங்க மைக்கை டச் பண்ணி பாருங்க. ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஒரே ஒரு வாட்டி செக் எஸ் பண்ணி மேம். பாருங்களேன். உங்களோட மைக் வந்து நீங்க டச் பண்ணா ஆன் ஆகும். திரும்ப டச் பண்ணுங்க, ஆஃப் ஆகும். ஆகுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். உங்க கண்ட்ரோல்ல தானே உங்க மைக் இருக்கு. எஸ் மேம். Yes, எஸ் அப்ப மேம். எனக்கு கொஞ்சம் நீங்க yes, ma'am. கோஆபரேட் பண்ணலாம்ல. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பாதிக்கப்படுறாங்கல்ல மைக் ஆஃப் பண்றதுனால. கோஆப்ரேட் Okay. பண்றோம் மேம். ஓகேங்களா? ஏன்னா பேசிட்டே எடுத்தாதான் இன்டராக்ட் பண்ணிட்டே எடுத்தா அப்படியே ஈஸியா இருக்கும் கொஞ்சம். சரியா? மேம் லாஸ்ட் பாயிண்ட் Okay, ஒரு ma'am. வாட்டி சொல்றீங்களா மேம்? ஒண்ணு இல்ல Name மேம். என்ன ma'am? என்ன மேம்? Last point and name சொன்னீங்கல்ல ma'am? மண்டையோட்டின் நர்மதை மேல் மணி. பகுதியா மேம்? நர்மதை ஆ. மனிதன் சொல்றாங்க மேம். அதோட பேரு. ஆ. அதுக்கு ஒரு ஆ. பேர் வச்சிருக்காங்க. அந்த மண்டையோட்டுக்கு பேர் என்னன்னா நர்மதை மனிதன். சரியா? இந்தியா மத்திய பிரதேசம் இந்த எல்லா பிளேஸ்லயும் மண்டை ஓடு கிடைச்சதாக சொல்றாங்க மேம். என்ன மேம்? ஹோம் இல்ல மேம், இந்தியால ஆ வந்து உள்ள இந்தியாக்குள்ளதான் மத்திய பிரதேஷ் இருக்கு. ஓகே மேம். சரியா? அது நான் ஆரோ போட்டிருக்கேன் பாருங்க. அங்க இந்தியால மத்திய பிரதேஷ்ல ஹோசங்காபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில ஹத்னோராங்கிற பிளேஸ் இதுலதான் இருக்கு. ஓகே ஹத்னோரா இந்த இடத்துலதான் அந்த மண்டையோடு இருக்கு. மேப் போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரியா? இந்த இடத்துல அந்த மண்டையோடு இருக்கு. அதுக்கு பேரு வந்து நர்மதை மனிதன். நர்மதை மணி. இதுதான் இப்ப வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஹோசங்காபாத்துக்கு அடுத்து எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க மேம்? ஹத்னோரா மேம். நோரா. ஹத்னோரா. நோரா. இங்க எழுதிருக்கேன்ல ஹத்னோரா. தமிழ்லயும் எழுதிருக்கேன், இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். நோராவா ரோனாவா? நோரா, நோரா, நோரா. என் ஓகே தமிழ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஹத் நோரா. ஓகேவா? இது நோரா. சரியா? ஹத் நோரா. பாருங்களேன், யாரோ பேக்ல பேசிட்டே இருக்காங்க. யாருன்னு தெரியல. மேம் சொல்லுங்க மேம். விக்னேஷ்ங்கிற அச்சுலியம் டூல்ஸ்னா என்ன மேம்? அச்சுலியன் டூல்ஸ்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அச்சுலியன்ங்கிற ஒரு இடத்துல அந்த டூல்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு பேரு அச்சுலியன் வச்சிருக்காங்க. அந்த டூல்ஸ் என்னவா இருக்கும்? அத என்னென்ன மேம் specify பேக்ல பண்ணலையா மேம்? பேசுறாங்க மேம். காதுல அதான் விழுது. மேம், அதுதான் எனக்கு கண்ட்ரோல் மேம் பண்ண முடியல. பேசாம இருக்கிறவங்கள மட்டும் அன்மியூட் பண்ணுங்க மேம். அவங்க ஃபர்ஸ்ட் மியூட் தான் பண்ணாங்க. பாக்கி சரி உள்ளவங்க எல்லாம் மியூட் பேசிட்டே பண்ணி நடக்கனா விட்டுருங்க. ஞாபகம் மேம் இருக்குன்றனால மியூட் பண்ணி ரொம்ப விட்டுருங்க. டிஸ்டர்பா இருக்கு யாருமே மேம். மைக் ஆன்லயே வைக்க வேண்டாம். எனக்கு சோ பெட்டர். நீங்க பேசும்போது ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிக்கலாமே. ஏன் ஆன்லயே வச்சிருக்கீங்க? நீங்க பேசும்போது ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அப்படின்னா அது பிராக்டிஸ் வரும். சரியா? பேசிட்டு உடனே ஆஃப் பண்ற ஹாபிட் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? சோ இப்ப இது முடிஞ்சதுலாமா? சோ இப்ப நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்தோம்? லோயர் பாலியோலித்திக்ல கீழ்பழங்கற்கால பண்பாடுல யார் இருக்கா? அந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்கல்ல ஹோமோ எரெக்டஸ். அவங்க இருந்ததா நம்பப்படுறோம். அப்ப கருவிகள் முதல் முதல்ல எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சென்னையில எங்கம்மா? அத்திரம்பாக்கம், பல்லாவரம். கருவிகள் பல்லாவரம் மேம். கண்டுபிடிக்கப்பட்டது. பல்லாவரம். முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? சென்னை முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா சென்னையில உள்ள பல்லாவரம், ராபர்ட் ப்ரூஸ். ஆண்டு வந்து 1863. 1863. ஓகேவா? அப்புறம் அச்சுலியன் கருவிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா அத்திரம்பாக்கம், அத்திரம்பாக்கம், மூன்று இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. குடியாலம். வெரி குட். அப்புறம் தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்தவர் யாருன்னா அது ஹோமினின் தான். அவங்க வந்து மனித மூதாதையர் என்று அழைக்கப்படுறாங்க. சரியா? சோ இத வந்து அத்திரம்பாக்கத்துல கண்டுபிடிச்சதா, அதாவது ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சதா யாரு சொல்றாங்க. பட் ஆனா இப்ப வரைக்கும் என்ன இல்ல, அதற்கான ஆதாரம் இல்ல. சரிங்களா? ஆனா இந்தியால எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல ஹோசங்காபாத் அப்படிங்கிற இடத்துல, அதுக்கு அருகில் உள்ள ஹத்னோராங்கிற இடத்துல ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னது? நர்மதை மனிதன். ஓகேங்களா? இது அவ்வளவுதான். அடுத்து அதே மாதிரி அத்திரம்பாக்கத்துல இன்னொன்னு காணப்படுதுமா, அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அத்திரம்பாக்கத்துல இன்னொன்னு காணப்படுது. என்னதுன்னா குதிரை வகை விலங்கு. ஓகேவா? குதிரை வகை விலங்கு. அதுக்கு பேர் வந்து எக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? குதிரைக்கு வந்து எக்கஸ் பேரு. அந்த விலங்குகளின் பற்கள் கிடைச்சிருக்குமா? ஓகேவா? அதே மாதிரி நீல்காவ் மற்றும் நீர் எருமைகள்.
ஓகேவா? நீர் எருமைகளுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில விலங்குகளின் குழம்பு தடங்கள். ஓகேவா? குழம்பு தடங்கள்னா அதோட செமிச்சிருக்கும்ல, அதுவும் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாமே எங்க காணப்பட்டிருக்கு? அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டீத் ஆஃப் எக்கஸ். ஓகேவா? டீத் ஆஃப் எக்கஸ். EQUUS. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து வாட்டர் பஃபலோன்னு எழுதிப்போம். சரியா? இதுவும் எங்க காணப்படுது? அத்திரம்பாக்கத்துலதான். சரியா? அத்திரம்பாக்கத்துல நம்ம ரெண்டு சொல்லிருக்கோம். எழுதிருக்கீங்க என்னமா? குதிரை வகை விலங்கு. குதிரை வகை விலங்கு, அதுக்கு பேரு எக்கஸ் மேம். எக்கஸ். சிறிய பற்கள் தானே மேம்? எக்கஸ்களின், அதாவது விலங்குகளின் பற்கள் மேம். விலங்குகளின். ஓகேவா? குதிரை வகை விலங்குகளின் பற்கள். அதுக்கு பேரு வந்து அந்த குதிரையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எக்கஸ். மேம் வாட்டர் பஃபலோவோடது வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சதுங்களா? என்னமா? சான்றுகள் கிடைச்சிருக்கு மேம். இந்த நீர்கா நீர் எருமை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது எலும்பா இருக்கலாம். ஓகே. ஓகேவா? அதுக்கான அது என்னன்னு அதற்கான specific ஆ சான்றுகள் சொல்லுங்க. கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம். அது எங்க கிடைச்சிருக்குன்னா அத்திரம்பாக்கம். ஒண்ணு இல்லம்மா, வாட்டர் பஃபலோ இருந்ததுக்கான சான்று கிடைத்துள்ள இடம் கேட்டா எங்க சொல்லணும்? அத்திரம்பாக்கம் சொல்லணும். அத்திரம்பாக்கம். எக்கஸ்க்கான சான்று எங்க கிடைச்சதுன்னு சொன்னா என்ன சொல்லணும்? அத்திரம்பாக்கம் சொல்லணும். அத்திரம்பாக்கம். ஓகேவா? ஹோமினின் புதைப்படிவம் எங்க கிடைச்சதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அத்திரம்பாக்கம் சொல்லணும். அத்திரம்பாக்கம். ஓகேவா? அச்சுரியன் வகை கருவிகள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? அத்திரம்பாக்கம், பல்லாவரம், அத்திரம்பாக்கம், கொடியம், பல்லாவரம். அபோவ் சொல்லணும். சரியா? அதாவது 3 ஆப்ஷனுமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அச்சுரியன் வகை கருவிகளுக்கு அத்திரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் மூணுமே கொடுத்தாங்கன்னா ஆல் தி அபோவ் வரும். சரியா? அதே மாதிரி சென்னை முதல்ல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பல்லாவரம் தான் சொல்லணும். அந்த 3ல அத்திரம்பாக்கம், பல்லாவரம், குடியம்ல எதுலதான் கிடைச்சிருக்கு? பல்லாவரத்துலதான் முதல் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இவ்வளவு இந்த ஒரு 4 ஒன்வேர்ட் கிட்ட நமக்கு எதுலயே வந்துருது? கீழ்பழங்கற்கால பண்பாடுகள்லயே வந்துருது. சரியா? அடுத்து மேம் அந்த பாத்தீங்கன்னா நீர்க்காவா மேம்? அது நீல்காவா? மேம் அது ரெண்டுமே வந்து வாட்டர் பஃபலோ தான் மேம். அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சரியா? யாரோ லைன் எல்லாம் போடுறீங்க. சாப்பிட்டீங்களாடா எல்லாரும்? இல்ல மேம், இனிதான். இல்ல மேம். ரைட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதோட கண்டினியூ கூட நம்ம மார்னிங் வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா எல்லாரும் இந்திய அரசமைப்பு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல. ஓகேவா? ஒண்ணு நம்ம நாளைக்கு காலையில இல்லன்னா நாளைக்கு காலையில 4 o'clock கிளாஸ் வச்சிருவோமா? வரீங்களா? இந்திய அரசியலமைப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம், அப்புறம் ஒன்லி ப்ரீஆம்பிள் தான் பார்க்க போறோம். அதனால ஈஸி டாபிக் தான். மேம் பிரியம்பிள் எதுல படிக்கணும்? மேம் ப்ரீஆம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும் மேம். அதை கொஞ்சம் ஒட்டுமொத்தமா படிக்கணும். நான் காலையில நோட்ஸ் கிளாஸ்ல கொடுத்துறேன். சரிங்களா? இந்த ஒரு 2 months கொஞ்சம் காலையில நைட் எல்லாம் படிக்க வந்துருங்க. சரியா? படிக்கிறதுதான் கிளாஸ். ஏன்னா நான் டைரக்டா கிளாஸ் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்னு ஃபீல் ஆகுது. கிளாஸ் விட்டுட்டு படிங்க, ஸ்டடி கிளாஸ் கொடுக்கலாமேமா? அதுதான் மேம், அதுதான் நான் யோசிக்கிறேன். இந்த 2 monthsக்கு அந்த மேம் வர்றது இல்லையா? காயத்ரி மேம். யார் மேம்? காயத்ரி மேமா? கீர்த்தி மேமா? கீர்த்தி மேம் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஓகேவா? சோ நான் ஏதோ குறுக்க வந்துடுச்சாமா. மேம் ஒரு நாள் தான் மேம் கிளாஸ் வந்தாங்க பாவம். எஸ் மேம், அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்க. வந்துருவாங்க, 1 weekல வந்துருவாங்க. சரியா? ஓகே. நான் அதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டா சொல்லி கொடுக்குறேன். எனக்கு புக் வச்சு எனக்கு சொல்லி தர தெரியல. ஏன்னா அது புக் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அது ஒரு புக் வச்சு நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? இதுனா நோட்ஸ் கடகடன்னு ஒண்ணு இல்லடா. இப்ப நோட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமாவே எடுத்தா எனக்கு 2 பேஜ்ல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா புக் பாத்தீங்கன்னா 20 பக்கம் இருக்கு. அது என்னைக்கு படிப்பீங்கன்னு தெரியல. சரியா? ஓகே மேம். மேம் மார்னிங் வந்து 4 o'clock. 4 o'clock வந்துடலாமா? ஓகே மேம். ஓகே மேம் அனுப்பிருக்க லிங்க்லயே வந்துடணுமா 4 o'clock? இதே லிங்க் தான் மேம். நம்ம 4 to 5 என்ன பண்ணிடலாம், இதோட கண்டினியூ வச்சிடலாம். ஹிஸ்டரியோட கண்டினியூ வச்சிடலாம். 5 o'clock மத்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். சரியா? ஓகேமா? கிளாஸ்க்குள்ள போனா டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பண்பாடு இருக்கு. இப்பதான் எதை வரும்?
அத்திரம் இதே பட்டு முடிக்கிறோம் பழங்கற்கால சரியா? ஆமா. கீழ்பழங்கற்கால பண்பாடே முடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் எங்க வாழ்ந்தாங்கன்னா திறந்த வெளி சொல்லுவோம்லாமா, ஓப்பன் ஏர், ஆற்று சமவெளிகள்ல, குகைகள்ல எல்லாம் வசிச்சாங்க. ஆக்சுவலா பழங்கற்கால மக்களே என்னதுதான் திறந்த வெளி தானே இல்லையா? இன்னொன்னு சிந்து வெளி நதிக்கரை சொல்லுவோம், சிந்து நாகரிகம் தோன்றியது. சோ ஆற்று சமவெளின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு குகைகள் எல்லாம் வசிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இத மாதிரி இன்னொரு சான்று எங்க இருக்குன்னா சென்னையில, ஓகேவா, குடியம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? குடியம். சென்னையில குடியம். ஓகேவா? இது என்ன ஆதாரம்? வாழ்ந்ததற்கான ஆதாரம். அவங்களோட இடம் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? வாழ்ந்ததற்கான ஆதாரம் அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மத்திய பிரதேசத்திலயும் பிம்பேட்கா, அது இதுல வராது, பட் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மத்திய பிரதேசத்துல பிம்பேட்கா அப்படிங்கிற இடம் அங்கேயும் வாழ்ந்ததா, அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓவரால் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்துல உள்ள பிம்பேட்கா. சென்னையில குறிப்பா எடுத்தோம்னா எங்கதான் குடியன்கிற ஏரியால வாழ்ந்திருக்காங்க. சரியா? அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, ஹோமோ எரெக்டஸ் தானமா. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, மொழி தெரியாது இல்லையா? அவங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒலிகள் இல்லையா, சைகைகள், சைன் லாங்குவேஜ், அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு கருவி யூஸ் பண்ணிருக்காங்கம்மா. அதாவது இவங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா நல்ல இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்காங்க, அதாவது கற்களை செலக்ட் பண்றதுக்கு. அப்போ இவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஹேமர் ஸ்டோன்ஸ். ஓகேவா? அப்ப என்ன ஆயிருக்கும்னா இந்த குடியன்கிற பகுதியில என்ன கிடைச்சிருக்கும், இந்த ஹேமர் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு. சரியா? சோ இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ், அந்த ஹேமர் ஸ்டோன்ஸ், அந்த கற்கருவிகள்லாம் எங்க கிடைச்சிருக்கு, இந்த குடியம் பகுதியில கிடைச்சதுனால அங்க வாழ்ந்ததற்கான ஆதாரம் சொல்றோம். தமிழ்லயும் ஹேமர் ஸ்டோன்ஸ் தானா? சுத்தியல் மேம், சுத்தியல் போன்ற கற்கள் சொல்லுவாங்க. சுத்தியல் போன்ற கற்கள். ஓகேவா? இது எங்க இருந்திருக்கு, சென்னை குடியம். ஓகேவா? குடி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. குடினா என்னது, குடியிருத்தல் இல்லையா? அப்ப எங்க குடியிருந்தாங்கன்னா சென்னையில குடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இடைப்பழங்கற்கால மக்கள் பார்க்க போறோம். இது அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எது பார்த்து முடிச்சிட்டோம், கீழ்பழங்கற்கால பண்பாடு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து இடைப்பழங்கற்கால பண்பாட்டுல ஏதாவது ஒன்பாடு இருக்கான்னு பார்க்க போறோம். சரியா? என்ன பண்பாடு? இடைப்பழங்கற்கால பண்பாடு. மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. இடைப்பழங்கற்கால பண்பாடு இங்கிலீஷ்ல என்னது, மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர். ஓகேவா? சோ இங்க யார் தான் வாழ்ந்திருக்காங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் தான். ஓகேவா? இங்க யார் தான் இருக்காங்க, அதே ஹோமோ எரெக்டஸ் தான், ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்கல்ல அவங்கதான். சோ இவங்களோட ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா 3,85,000 இருந்து ஓகேவா 1,72,000 ஆண்டுகள். ஓகேவா? இதற்கு இந்த காலங்களுக்கு இடைப்பட்டது. ஓகேவா? இது எங்க வாழ்ந்தாங்கன்னா இந்த காலகட்டத்துல அத்திரம்பாக்கத்துல வாழ்ந்ததா கண்டறியப்பட்டிருக்கு. எங்க? அத்திரம்பாக்கம். ஓகேவா? எந்த பண்பாடு? இடைப்பழங்கற்கால பண்பாடு அத்திரம்பாக்கத்தில் 3,85,000 டு 1,72,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா? அண்மையில். ஓகேவா? சோ இடைப்பழங்கற்கால பண்பாடும் எங்கதான், அத்திரம்பாக்கம் தான். சரியா? நிறைய வருது அத்திரம்பாக்கத்துல. ஓகேவா? இதே இடைப்பழங்கற்காலம் பேரலா ஒண்ணு பாத்துருவோமா? இந்தியால, அதாவது ஓவரால் இந்தியான்னு பார்க்கும்போது எங்கன்னா நெவாசா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மா. நெவாசா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா? தமிழ்லயே நெவாசா தான். அங்க எங்கன்னா அப்படியா நெவாசாங்கிற ஒரு பகுதியில பிரவாரா ஆற்றங்கரை. ஏதாவது இதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு?
ஹலோ லைட்டா மேம். அப்பர் பலியோலித்திக் அது நம்ம லேட்டஸ்ட். மேம் ஓவரால் 9th பிரசன்ட் புக்ல இருக்குங்க. படிக்கிறோம்ல. 11th புக்ல இருக்குங்க மேம். அதுதான் ஞாபகம் வருதா? 11th புக்ல ஞாபகம் இருக்குங்க மேம். இப்போ நவாசா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரபாரா ஆற்றங்கரையில ஓகேவா இருந்ததா, அதாவது இடைப்பழங்கற்கால பண்பாடு இருந்ததா யார் சொல்றாங்கன்னா ஹச்டி சங்கலியா அப்படிங்கிறவரு சொல்றாரு. ஓகேவா, இடைப்பழங்கற்கால பண்பாடு. பட் நமக்கு எதுதான் தேவை? இப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரி பாக்குறதுனால அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கத்துல எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்றாங்க? 3,85,000 to 1,72,000. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த பிளேஸ் சரிங்களா? ரிப்பீட் பண்ணுவீங்க லாஸ்டா? என்னம்மா? ஹெச்டி சங்கையா சொன்னார் அந்த பிளேஸ் சங்கலியா, மட்டும் ஹச்டி சங்கலியா மேம். இல்ல மேம் பிளேஸ் மேம். புரியல மேம். நெவாசா. பிரபாரா ஆற்றங்கரை மேம். பிரபாரா பிரபாரா ஆற்றங்கரை. ஓகேங்களா, பிரபாரா ஆற்றங்கரை. இது அவ்வளவுதான். அடுத்து மேல் பழங்கற்கால பண்பாடு பார்க்க போறோம். அதுலயும் ரொம்ப பெரிய ஒன்பெல்லாம் இல்ல. சரியா, மேல் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஓகேவா, மேல் பழங்கற்கால பண்பாடுல என்னதான் இருக்குன்னா முன்படே இல்ல. ஆனா இது வந்து எதுக்கு இடைப்பட்ட காலம்னு சொல்றாங்கன்னா 40,000 to 10,000 இடைப்பட்ட காலம். பட் இதுல தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் இல்ல. சரியா, ஆனா இந்த காலகட்டம் வரைக்குமே என்னதான் வாழ்ந்திருக்காங்க? திறந்தவெளி குகைகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. சரியா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த பழங்கற்காலத்துல 3 வகை பார்த்தோம்ல, 3மே என்னதுதான் திறந்தவெளி குகை. சரியா, இந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இடைக்கற்கால பண்பாடு பார்க்க போறோம். சோ இதுல நமக்கு மோஸ்ட்லி ஒன் வேர்ட் இருக்கிறது எதுமா? கீழ்பழங்கற்கால பண்பாடு. கீழ்பழங்கற்கால பண்பாடுலதான் நிறைய வருது. சரியா, வெரி குட். அடுத்து பார்க்க போறது இடைக்கற்கால பண்பாடு. இதுல கொஞ்சம் நிறைய வரும். ஓகேவா, மேம் அதுல லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்கல்ல மேம், அது மட்டும் எழுதல மேம். என்னது மேம்? அந்த இதுவா, இந்தியாவுல உள்ள நோட்ஸா? ஆன் இந்தியாவா மேம்? நவாசா, பிரபாரா ஆற்றங்கரை, ஹச்டி சங்கலியா. அது எழுதிட்டேன் மேம். அடுத்தது வந்து மேல் பழங்கற்கால இது பண்பாடு முடியாது. தேவையில்லை மேம். அதுல நோட்ஸ் இதெல்லாம் லேட்டா போலாம். ஓகே ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே அவ மேம். 9 தான் முடிப்பாங்க போல இருக்கு. நிறைய ஆனா பேர் சார் வந்து ஒரு சார் நிறைய பேர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. சரியா, நீங்க எப்போ ஆன் பண்ணாலும் மைக் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் போலாமா? மேம் என்ன சொன்னீங்க? சார் பிடிஎஃப் சென்ட் பண்ணிருந்தீங்கல்ல மேம், எஸ் மேம். அதுலயும் இந்த நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு மேம். அதுலயும் இந்த நோட்ஸ் எல்லாம் இருந்ததா? ஆமா மேம், சாரோட நோட்ஸ். தமிழ்நாடுன்னு தனியா இருந்ததா? தமிழ் இல்ல தனியா overall இல்ல ஆ மேம், இருந்துச்சு? ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பழைய கற்காலத்துக்கான இயர் எல்லாம் கொடுத்து அதுதான் சார் நம்ம கொடுத்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் தான் படிக்கிறோம். சரியா, அதனால தனியா இல்ல மேம். தனியா படிக்கிறோம் இப்போ. சரியா, சும்மா பேரலா ஒரு ஞாபகம் இருக்கிறதுனால அதே நைட்டா எழுதுறேன். ஓகே மேம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, இங்கிலீஷ்ல என்னதுன்னா மீசோலித்திக் இல்லையா கல்ச்சர். ஓகே, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல. ஓகேவா, தூத்துக்குடி. எங்க இருக்குமா? தூத்துக்குடியில. ஓகேங்களா, தேரி மணல் மேடுகள் நிறைய அங்க காணப்படுது. என்ன காணப்படுது? தேரி மணல் மேடுகள், அதாவது டேரி சைட்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. தூத்துக்குடியில என்ன காணப்படுது? தேரி மணல் மேடுகள் காணப்படுது. சரியா, அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா ஓகேவா, அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா நுண்கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா, நுண்கற்கால சான்றுகள். ஓகேவா, அப்ப நுண்கற்காலம் அப்படின்னாலே என்ன வந்துடணும்? மீசோலித்திக் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா, நுண்கற்காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா மைக்ரோலித்திக் எவிடன்ஸ். ஓகேவா, தமிழ்நாடு தூத்துக்குடியில தேரி மணல்மேடுங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா நுண்கற்கால சான்றுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஓகே. அந்த தேரி அப்படின்னா என்னன்னா மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் ஒரு கடற்கரை பகுதி. சரியா, அப்ப தேரிகள் அப்படின்னா என்னது?
கடற்கரையில் மணல் மேடுகளால் உருவாக்கப்படும் பட்ட ஒரு பகுதி. சரியா? தேரிகள் அப்படின்னா என்னன்னா மணற்குன்றுகளால், அப்படி எழுதிக்கோங்க, மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் ஒரு கடற்கரை பகுதிகள். ஓகேவா? இங்கிலீஷ்ல வேணுமாமா? இங்கிலீஷ்ல என்னது மேம்? அது வந்து கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஓகே அது ஓகே லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் பை சாண்ட் டியூன்ஸ், அதுக்கு பேரு. சில இதை நீங்க தமிழ்லயே படிச்சுக்கோங்க, ஞாபகம் வரும். சரியா? சாண்ட் டியூன்ஸால ஆனது. ஓகேங்களாமா? ஓகே மேம். சோ இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த மண் வகை இருக்குல்ல, இந்த தேரிகள்ங்கிற மண் வகை வந்து அதாவது புத்துயிரிலியின், தமிழ் எழுதிக்கோங்க, புத்துயிரிலியின், புத்துயிர் சொல்வோம்ல, புத்துயிரிலியின் இரண்டாம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இரண்டாம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாம், உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஓகேங்களாமா? அதாவது the soils may have originated in the அது வந்து Pleistocene epoch of அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீஸ்டோன்ஸ் ஆஃப் இருங்க நான் எழுதி போடுறேன். The soils may have originated in the, நான் உங்களுக்கு அந்த பேஜஸ் எல்லாம் கட் பண்ணி PDF அனுப்புறேன். சரியா? இப்போதைக்கு கிளாஸ் ஓகே கவனிச்சா மேம். போதும். ஓகே மேம். எழுதிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். சரியா? epoch of the quaternary period. கிளாஸ் முடிஞ்சோடனே நோட்ஸ் அனுப்புவீங்களா மேம்? நாளைக்கு தான் மேம் அனுப்புவேன். சரியா? நான் அந்த பேஜஸ் எல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போதைக்கு கிளாஸ் ஓகேங்க நோட்ஸ் மேம். பார்த்து நாளைக்கு டெஸ்ட் எழுதிக்கோங்க. சரியா? ஏன்னா நடத்தின வரைக்கும் தான் டெஸ்ட் எழுத போறோம். ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகேவா? அப்போ தேரிகள் வந்து என்னதுமா மணற்குண்டுகளா உருவாக்கப்பட்ட பகுதின்னு உருவாக்கப்பட்ட பார்த்துட்டோம். ஒரு கடற்கரை பகுதி. இந்த தேரிகள் ஆமா. வந்து புத்துயிரிலியின் இரண்டாம் புத்துயிரின் கட்டத்தில் இரண்டாம் உருவாகி கட்டத்தில் இருக்கலாம். உருவாகி இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இதுல என்ன தேவை? இடைக்கற்கால பண்பாடு எங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்னா என்ன சொல்லணும்? தூத்துக்குடி தூத்துக்குடி. மாவட்ட எந்த ஆமா இடம்னா தேரி தேரி மணல் மேடுகள். தேரி சரியா? மணல் மேடு. தூத்துக்குடியில தேரி மணல் மேடுகள். அதுக்கப்புறம் இதுல எப்படி கேட்கலாம் இல்லனா தேரி மணல் மேடுகள் எங்க காணப்படும் கேட்டா என்ன சொல்லணும்? தூத்துக்குடி. தூத்துக்குடி. அவ்வளவுதான். சரியா? இதுல மேம், அப்ப எப்படி தேரி கேட்கணும்? மணல் மேடுங்கிறது ஒரு ஊர் ஒரு பகுதியா மேம்? அது அது ஒரு மணல் ஒரு மணல் மேடுமா, அந்த கடற்கரை பகுதியா சொல்லுவாங்க. ஓ, ஓகே அதாவது ஓகே. மணற்குன்றுகள் உருவாக்கப்படும் கடற்பகுதி. அது எங்க காணப்படுதுன்னா தூத்துக்குடியில இருக்கு. அதுக்கு பேரே டேரி சைட்ஸ். சரிங்களா? அடுத்து என்னது மேம்? தேரிகள்னா வந்து மேம் மணற்குன்றுகள் தேரி காடுன்னு உருவாக்கப்படும் ஒரு ஊர் இருக்கு மேம். அது வந்து கடற்கரை கடற்கரை பகுதி. ஓரமா இருக்கும் அதுதான் அப்படி சொல்றேன். சொல்லுவாங்க. கடற்கரை பகுதியில உள்ள ஊரை இருக்கும். நானும் போனதில்ல. அங்க யாராவது போயிருந்தா சொல்லுங்க. சரியா? அதான் மேம் போயிருக்கோம் மேம். அது புத்துயிரில் இரண்டாம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாங்கிறது வந்து அந்த தேரிகள் வந்து உருவாகி தேரி இருக்கலாமா மணல் மேம்? மேடு, அந்த மண் வகை இருக்குல்லாமா, அது ஆ, வந்து புத்துயிரிலையும் இரண்டாம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது என்ன பீரியட்மா அது? குவார்டர்னரி பீரியட். ஓகேவா? குவார்டர்னரி பீரியட்ல உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த புத்துயிரிலுக்கு இங்கிலீஷ்ல தான் என்னன்னா பிளீஸ்டோசன் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேமா, அடுத்த ஒன் போலாமா? என்னமா? மணல் மேடு வந்து செம்மண் கலர். செம்மண் கலர்ல இருக்குமா? ஆமா மேம். எஸ் மேம். போயிருக்கீங்களாங்க? எஸ் மேம். இந்த கடல்ல மண்ணு கால்ல வச்சா உள்ள போகும்ல மேம், ஆமா. லைட்டா அமைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மேம் இருக்கும். ஓகே ஓகே. சரி, இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த இடைக்கற்கால பண்பாடும் எதுக்கு உட்பட்டதுன்னா வேளாண்மை இருக்குல்ல, அது தோண்டி இருக்காது. சோ இது என்னதுன்னா வேளாண்மை காலத்திற்கு முற்பட்ட காலம் தான்.
ஓகே அதான் மேம் அது வறண்ட ஒரு பாலைவனம் கூட அதை சொல்லுவாங்க மேம் ஓ முன்னாடி. அதனால அங்க வேளாண்மையே இருக்காது, அதான் மேம். அதுல பண்ண முடியாது இல்ல. மேம் சரி வேளாண்மை பண்ணுவாங்க ஆனா முந்திரி அந்த ம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ட்ரையான பிளேஸ் அப்படி ஓ சரி சரி. சோ திஸ் கல்ச்சர் வந்து எப்படிப்பட்டதுமா இஸ் அசைன்டு ப்ரீ அக்ரிகல்ச்சருக்கு முன்னாடி உள்ள பகுதி. சரியா, அதாவது அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு தோன்றி இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி உள்ள காலம் தான் என்னது அந்த இடைக்கற்கால பண்பாடு. சரியா, சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஒன் வேர்ட் நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியை பொறுத்து வராது, பட் ஆனா கொஞ்சம் பேசிக், அதாவது ஃபார்முலா, அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சாதானே ஃபார்முலா எல்லாம் போட முடியும் இல்லையா, சம்ஸ் போட முடியும். அத மாதிரிதான் இதுவும் நமக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும். ப்ரீ அக்ரிகல்ச்சர்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, சோ இது வந்து வேளாண்மை காலத்துக்கு முற்பட்டது. ஓகேவா, சோ இவங்க வந்து என்ன பயன்படுத்தினாங்கன்னா நெருப்பு வந்து பயன்படுத்தினாங்க. என்ன யூஸ் பண்ணாங்கம்மா? ஃபயர் வந்து யூஸ் நெருப்பு. பண்ணாங்க. சரியா, அப்புறம் வந்து இறந்தோரையும் புதைத்தனர். இறந்தோரை புதைத்தனர் இங்கிலீஷ்ல என்னது? பியூரிட் தி டெட். ஓகேவா, சோ நெருப்பை பயன்படுத்தினர், இறந்தோரை புதைத்தனர் எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வந்து நிரந்தர குடியிருப்பும் இருந்தது, தற்காலிக குடியிருப்பும் இருந்தது. ஓகேவா, ஒரு இடத்துல நிரந்தரமாவும் தங்குவாங்க, தற்காலிகமாவும் இருப்பாங்க, மூவ் பண்ணவும் செய்வாங்க. ஓகேவா, குடியிருப்பு அதாவது பெர்மனன்ட் ஆர் டெம்பரரி. ஓகேவா, பெர்மனன்ட் ஆர் டெம்பரரியாவும் இருப்பாங்க. மேம் நெருப்பை பயன்படுத்தினர், அப்புறம் என்ன மேம் சொன்னீங்க? இறந்தோரை புதைத்தனர் மேம். ஓகே மேம், ஓகே மேம். நெருப்பை பயன்படுத்தினர், இறந்தோரை புதைத்தனர். இப்ப ஏன் நம்ம கொஞ்சம் டீடைல்டாவும் பாக்குறோம்னா ஹிஸ்டரி படிக்கும் போது இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா, ஓகே, இறந்தோரை புதைத்தனர். சோ இந்த காலகட்டத்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்ட்டு அப்படி பாக்குறோம். ஓகேவா, அப்புறம் இந்த இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். சரியா, புக்ல எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா கேரளா தமிழ்நாடுன்னு சேர்த்து கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, கேரளா மற்றும் தமிழ்நாடு, இதுதான் நமக்குள்ள இப்போ உள்ள ஒன் வேர்டு. பொது ஆண்டு, பொது ஆண்டுக்கு முன். ஓகேவா, அதாவது 1000 வரை, அதாவது இரும்பு காலத்தின் தொடக்கம் வரைக்கும் தொடர்ந்ததுன்னு சொல்றாங்க. சரியா, இரும்பு காலத்தின் தொடக்கம் இருக்குல்ல, அது வரைக்கும் இந்த காலம் வந்து தொடர்ந்ததாம். இரும்பு காலத்தின் தொடக்கம், அதாவது அயன் ஏஜோட ஸ்டார்டிங் இருக்கலாமா, அது வரைக்குமே எது தொடர்ந்தது தமிழ்நாட்டுல? இந்த இடைக்கற்கால பண்பாடு தொடர்ந்தது. சரியா, சோ இங்க வந்து என்ன கருவிகள் யூஸ் பண்ணிருப்பாங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்ன கருவிகள் கிடைச்சது தூத்துக்குடியில? ஆஹா, இங்க இடைக்கற்கால பண்பாடுல மைக்ரோலித்திக் இல்லையா, மைக்ரோலித்திக் நுண் கற்கருவிகள், துகள் கிடையாது, நுண் கற்கருவிகள். சோ இதெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுல இன்னொரு ஒன் வேர்ட் என்ன வருதுன்னா 19th செஞ்சுரி அண்ட் 20th செஞ்சுரியில, ஓகேவா, நிறைய இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது மைக்ரோலித்திக் டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய குழுக்கள் வந்து குழுவா என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க. சோ இத வந்து யாரு சொல்றாருன்னா, இத பத்தி இது ஒரு நூலோட பேர் வருது. சரியா, தென்னிந்தியாவில் தொல்லியல் சான்றுன்னு வரும், அதுதானே மேம்? யாருமா, அவர் வந்து யாருன்னு சொல்லுங்க? தென்னிந்தியாவின் ஜாதிகளும் எக்கர் பழங்குடிகளும். எக்கர் தர்ஷன் வெரி வருவாங்க. குட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். சரிங்களா, தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் அப்படிங்கிற நூல்ல யார் எழுதியிருப்பா? எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா, இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ். ஓகேவா, ஆஃப் சவுத்தர்ன் இந்தியா. சரியா, அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவர் பேர் யாரு? எட்கர் தர்ஸ்டன், EDGAR தர்ஸ்டன். ஓகேவா, சோ இது எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்த வரைக்கும் கூட இது இருந்திருக்கு. சரியா, சோ இரும்பு காலத்தின் தொடக்கம், ஓகேவா, சிந்து நாகரிகம் உச்சத்துல இருக்கிற வரைக்குமே இது இருந்திருக்கு. அது தேவையில்ல, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா,
இல்லைன்னா பிராக்கெட்ல வேணா ஜஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த சிவிலைசேஷன் வந்து இன் பீக்ல இருக்கிற வரைக்குமே இது இருந்திருக்கு. சரியா? இந்த சிவிலைசேஷன் வாஸ் இன் இட்ஸ் பீக். ஓகேவா? பீக்ல தமிழ்நாட்டுல என்ன இருந்திருக்கு? இந்த மைக்ரோலித்திக் சொல்லுவோம்ல, ஹண்டர் மைக்ரோலித்திக் ஹண்டர்னா யாருமா? வேட்டையாடுறவங்க. இந்த நுண்கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடுறவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தமிழ்ல வந்து மேம் நுண்கருவிகளோடது இங்கிலீஷ்ல சொல்லுங்களா மேம்? மைக்ரோலித்திக் டூல்ஸ் மேம். மைக்ரோலித்திக் இந்த எழுதிருக்கேன்ல, மைக்ரோலித்திக். MICRO நுண்கருவிகள் மைக்ரோ மீன்ஸ் சொல்லுங்க. மைக்ரோலித்திக். மைக்ரோலித்திக். ஹண்டர்னா வேட்டையாடுறவங்க. அதாவது அந்த அதுக்கு யூஸ் நுண்கருவிகளை பண்ற டூல்ஸ். பயன்படுத்தி வேட்டையாடுறவங்க எப்போ வரைக்கும் இருந்திருக்காங்கன்னா, இந்த சிவிலைசேஷன் பீக்ல போச்சுல, அது வரைக்குமே அவங்க வாழ்ந்ததா சொல்றாங்க. தமிழ்ல வேணா அப்போ எழுதிக்கோங்க. சிந்து நாகரிகம். ஓகேவா? திடீர்னு இந்த கூச்ச காரணம்லாம் நமக்கு கேட்பாங்கம்மா. அதுக்காக என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில், இது ஏன் சொல்றேன்னா இதுல தமிழ்நாட்டின் ஒரு வேர்ட் வருது. சரியா? தமிழ்நாட்டில் நுண்கருவிகளை பயன்படுத்தும் வேட்டையாடி சேமிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வாழ்ந்தாங்க? தமிழ்நாட்டுல. சரியா? நுண்கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடி சேகரிப்பாளர்கள் போட்டுப்போம். வேட்டையாடி சேகரிப்பாளர்கள். இது பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரியா? சோ அதுல பிரிச்சு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இடைக்கற்கால பண்பாடு ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாமா? இது எங்க இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட். சோ தமிழ்நாடு இடைக்கற்கால பண்பாடு மீசோலித்திக்னால என்ன ஞாபகம் வந்துடணும்? தூத்துக்குடி ஞாபகம் வந்துடணும். தூத்துக்குடி டெரிசைட். ஓகேவா? தூத்துக்குடி டெரிசைட். தமிழ்நாடுன்னு கூட தேவையில்லை. தூத்துக்குடினாலே அது எதுக்குள்ளதான் இருக்கு? தமிழ்நாட்டுலதான் இருக்கு இல்லையா? சோ மீசோலித்திக் இடைக்கற்கால பண்பாடு அப்படின்னாலே என்ன ஞாபகம் வந்துடணும்? தூத்துக்குடி டெரிசைட் ஞாபகம் வந்துடணும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இது வந்து இந்த தேரிகள். பண்பாடே வந்து யாருக்கானது? நுண்கருவிகளுக்கானது. சரியா? சோ இது கண்டிப்பா வேளாண்மைக்கு முன்னாடி தோன்றியது இல்லையாமா? அதுக்கப்புறம் கேரளா தமிழ்நாடுல என்ன பார்த்தோம்? பொது நூற்றாண்டுக்கு முன் ஒரு நுண்கருவிகள் 1000 ஆண்டுகளுக்கு இல்லையா முன்பு, அதாவது இரும்பு காலத்தின் தொடக்கம் வரை இது வந்து இருந்துச்சு, பரவலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மக்கள் நெருப்பை பயன்படுத்தினாங்க, இறந்தோரை புதைத்தாங்க, நிரந்தர குடியிருப்பு மற்றும் என்னது தற்காலிகமாக இவங்கதான் ஃபர்ஸ்ட் குடியிருப்பு. ஃபர்ஸ்ட் நெருப்பு பயன்படுத்தி இருப்பாங்கல்ல மேம். கல்ல வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க எஸ். ஓகே. சோ நுண்கருவிகளும் இவங்கதான் பயன்படுத்தினாங்க. சரியா? சோ தேரிகள் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னதுமா? மணற்குன்றுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கடற்கரை கடற்கரை பகுதி. பகுதி. அவ்வளவுதான். உருவாக்கப்படும் இதுல இன்னொரு கடற்பகுதி. ஒன்வேர்டு யாரு? தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யாரு? எட்கர் எட்கர் தர்ஸ்டன். தர்ஷன். உங்களுக்கு அந்த வேர்ட் மைண்ட்ல ஏறாட்டாலும் பரவாயில்லமா, ஒன் வேர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்ணுல பார்த்தாலே தெரிஞ்சிரும். சரியா? ஆமா மேம், அந்த பேர் மறந்துருது மேம். ஞாபகம் பரவாயில்ல, உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அது ஞாபகம் வந்துரும். அப்படிதான் மேம் நானும் எட்கர் படிச்சேன். தர்ஸ்டன். ரொம்ப ஐயோ மைண்ட் இல்லையெல்லாம் நமக்கு படிப்பு வரலையெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? நல்ல ஓகே. 1க்கு 2 தடவை வாசிச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா அது உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? எட்கர் தர்ஸ்டன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துமா, சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்த போது தமிழ்நாட்டுல யார் இருந்தாங்க? இந்த நுண்கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடி சேகரிப்பாளர்கள். வேட்டையாடி ஓகேவா? சேகரிப்பவங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் படிச்சுட்டு நம்ம இந்த கிளாஸ் முடிக்க போறோம். என்ன காலம்னா புதிய புதிய கற்காலம். கற்காலம் புதிய மட்டும் படிக்க கற்காலம். போறோம். சரியா? படிச்சுட்டு மீதி இந்த சம்பு காலம், சாரி அதுலயே சம்பு காலம் ரொம்ப ஈஸி தான், அதுவும் முடிஞ்சிருது. மேம், இவங்களோட பீரியட்லாம் ஆனா கேட்க மாட்டாங்களா மேம்? என்னம்மா? இவங்களோட அதெல்லாம் காலம் history என்னன்னு படிக்க கேட்க மாட்டாங்க. போறோம். தமிழ்நாட்டை பத்தி தேவையில்ல. ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல தொல்லியல் சான்றுகள் என்ன கேட்பாங்கன்னா, எந்த இடத்துல என்ன கிடைச்சுச்சு அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகேவா? இதுல நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓ சரி மேம். நம்ம ஹிஸ்டரியோட படிக்கும்போது என்ன பண்றோம்னா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டுறோம்ல. இப்ப ஆமா உங்களுக்கு மேம். உங்களுக்கு இது பாருங்களேன், தனியா படிக்கும்போது நம்ம நாளைக்கு இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விகள் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓ சரி மேம். சரியா? இந்த புதிய கற்காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னாமா, நியோ நியோலித்திக். இல்லையா? நியோலித்திக் ஏஜஸ் இல்லைன்னா கல்ச்சர். ஓகேவா? ஓகே. இங்க என்ன தோன்றுச்சுன்னா, முதல்ல இங்கதான் வேளாண்மை தோன்றுச்சு. புதிய கற்காலத்துலதான் என்ன தோன்றுச்சு?
வேளாண்மை தோன்றுச்சு. சரியா? அப்புறம் விலங்குகளையும் இவங்க என்ன பண்ணாங்க? வேட்டையாடு. பழக்கப்படுத்தினாங்க. பழக்கப்படுத்தினாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்க. ஓகே, முதல்ல பழக்கப்படுத்தினாங்கம்மா. சரியா? விலங்குகள் பழக்கப்படுத்தப்பட்டது. ஓகேவா? நாய்கள் எல்லாம் வேட்டையாடுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரியா? அதோட தொடக்க காலமே இதுதான். ஓகேவா? சோ அப்போ இந்த புதிய கற்காலத்துல எல்லாம் என்னென்ன உருவாச்சு அப்படின்னா பெரிய கிராமங்கள் உருவாச்சு. அப்புறம் மட்பாண்டங்கள் செய்யும் தொழிலும் இந்த புதிய கற்காலத்துலதான் உருவாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிரந்தர இருப்பிடங்களும் இந்த காலகட்டத்துலதான் வந்துச்சு. அப்ப இந்த புதிய கற்காலத்திலே புரட்சியும் எங்கதான் தோன்றிருக்கணும்? இதுலதான் தோன்றிருக்கணும். ஓகேவா? சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். இது உங்களுக்கு எதுல யூஸ் ஆகும்? நார்மல் ஹிஸ்டரியில யூஸ் ஆகும். சரியா? சோ எங்கதான் புதிய கற்காலம் எங்கதான் வளர்ச்சி அடைந்தது? வேளாண்மை இதுல வளர்ச்சி வேளாண்மை அடைந்தது இல்லையா? அதுக்கு இங்க எழுதிக்கலாம். அடுத்து என்னதுமா? பெரிய கிராமங்கள். அதாவது இங்க அக்ரிகல்ச்சர் போட்டுக்கோங்க. பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிபிகேஷன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய கிராமங்கள். பெரிய கிராமங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க லார்ஜ் வில்லேஜஸ். அப்படிதானமா? லார்ஜ் வில்லேஜஸ்லாம் எங்கதான் உருவாச்சு? இந்த புதிய கற்காலத்துலதான் தோன்றுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மட்பாண்டம் செய்யும் தொழில். ஓகேவா? மட்பாண்டம் செய்யும் தொழில் வந்து எங்க உருவாச்சு? இந்த புதிய கற்காலத்துலதான். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டர் டெவலப்டு. மேம் இவங்க தானே சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டம் ஏன்னா செய்வாங்க. பானை வந்து கண்டுபிடிச்சாலே என்னாச்சு? இவங்கதான் சர்க்கரை முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பாட்டர் டெவலப்டு. ஓகே. அப்புறம் நிரந்தர இருப்பிடங்கள். இவங்களால என்னது? வேற எங்கேயும் மூவ் பண்ணல, பெர்மனண்டா இருந்தாங்க. சரியா? நிரந்தர இருப்பிடங்கள் இவங்க மூலமா தான் வந்துச்சு. சோ பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு போட்டுக்கலாமா? பெர்மனன்ட் ரெசிடென்சி. மேம் அப்புறம் ஆந்திரா கர்நாடகான்லாம் சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுல்ல மேம். அதான் மேம், நம்ம இப்ப என்ன மட்டும் தான் படிக்கிறோம்? அது வந்து அது என்ன மேம் பண்ணிருப்பாங்க இந்த காலத்துல? அதெல்லாம் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்களா மேம்? ஆமா மேம், இந்த கருவிகள்லாம் அங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓ இப்ப இந்த சரி நம்ம சரி. ஒரு ஸ்டோரி ஓவராலா நமக்கு தெரிஞ்சிடுச்சா? கற்காலம்னாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இருந்துச்சுல்ல. இப்ப ஒரு ஆமா மேம். ஒரு கிளியர் வந்துருச்சா ஓகே மேம். இல்லையா? கற்காலத்துல எத்தனை வகை இருக்கு இல்லையா? 3 பழங்கற்காலம் பார்த்தோம், அதுக்கடுத்து இடைக்கற்காலம் பார்த்தோம், இடைக்கற்காலத்துக்கு அப்புறம் புதிய கற்காலம் பார்த்தோம். மேக்சிமம் இவங்க எல்லாம் யாரு? நம்மளோட முன்னோர்கள். என்ன பயன்படுத்திருப்பாங்க? கற்கருவிகள் பயன்படுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி விலங்குகள் அறுத்திருப்பாங்க, பாறைகள் இல்லையா? சம்திங் ஆமா. இல்லையா? அப்ப அவங்களோட யூஸ் பண்ண இதெல்லாம் நம்ம எதை வச்சுதான் அறிஞ்சுக்க முடியும்? நம்ம போக முடியுமா அந்த காலத்துக்கு? இல்ல. சோ தொல்லியல் அறிஞர்கள் இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? அகலாராய்ச்சி செஞ்சு அதன் அகலாய்வு செஞ்சு என்னெல்லாம் இருக்கோ பூமியில இருந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க? இப்போ வரைக்கும் தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஓகேவா? அந்த ஊர்ல ஆந்திரால உள்ள மக்கள் தான் இங்கேயே இருந்திருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் தானே மேம் இதுல படிக்கிறோம். எஸ் மேம். பட் நான் இன்னும் அதை நான் பார்க்கல. இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் இதுல பாக்குறோம். ஓகே. ஓகே மேம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா புதிய கற்கால புரட்சியும் இங்கதான் நடந்திருக்கு. ஓகேவா? சோ இது வந்து மெயினா எது புரியுது தெரியுமா? சிந்து நாகரிகத்துக்கு முந்தியது. ஓகேவா? இந்த புதிய கற்காலம் யாருக்கு முந்தையது? சிந்து சிந்து நாகரிகத்துக்கு நாகரிகத்துக்கு. முந்தியது. ஏன்னா இதுல இருந்துதான் நாகரிகம் தோன்றுச்சு, சிந்து நாகரிகமே. ஓகேவா? சிந்து நதிக்கரையில போயிருப்பாங்க, அங்க வந்து விவசாயம் பண்ணிருப்பாங்க, அங்க நாகரிகம் தோன்றிச்சு. அப்ப இது கண்டிப்பா என்னதாதான் இருக்கும்? சிந்து நாகரிகத்துக்கு முந்தையதாதான் இருக்கும். ஓகேவா? இதுல நமக்கு இப்ப எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா, இந்த புதிய கற்கால பண்பாடு எங்க நிலவுச்சுன்னா வடமேற்கு பகுதியில நிலவுச்சுங்கிற ஒரு ஒன் வேர்டு வருது, அவ்வளவுதான். ஓகேவா? வடமேற்கு பகுதி இங்கிலீஷ்ல என்னமா? நார்த் வெஸ்டர்ன் பார்ட். ஓகேவா? நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இந்த புதிய கற்கால பண்பாடு நிலவியது, அவ்வளவுதான். சரியா? புதிய கற்கால பண்பாடு நிலவியது. இது மட்டும்தான் இப்ப நமக்கான ஒன் வேர்டு. ஓகேவா? என்ன ஒன் வேர்டு? நார்த் வெஸ்டர்ன் பார்ட். ஓகேவாமா? ஓகே. அவ்வளவுதான். சரிங்களா? நார்த் வெஸ்டர்ன் பார்ட்னா எது வரும் மேம்? இந்தியாலயா இல்ல தமிழ்நாட்டிலயா? மேம் தமிழ்நாட்டின் ஓகே மேம். எழுதிக்கோங்க, அதுதான் மெயின். அதனாலதான் சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் சொல்லி. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில இந்த புதிய கற்கால பண்பாடு இருந்ததா சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஒன் வேர்ட் மட்டும் நமக்கு எதுக்குரியது? புதிய கற்காலத்துக்கு உரியது. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த மேம் இது ஒரு முறை அகைன் ஒரு முறை சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். அகைன் ஒரு முறை சொல்லுங்க மேம். இந்த லாஸ்ட் பாயிண்டா இல்லனா ஃபுல்லாவேவா?
ஃபுல்லாவே புதிய கற்காலம் ஃபுல்லாவே சார். ஓகே, புதிய கற்காலம் ஆக்சுவலா ரொம்ப பெருசு. சரியா? அதுல நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லியிருக்கேன்னா இன்ட்ரோ மட்டும் தான். இது ஃபுல்லாவே என்னதுதான், இன்ட்ரோ தான். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன ஆச்சுன்னா வேளாண்மை வந்து பயன்படுத்தப்பட்டது. அதாவது வேளாண்மை தான் புழக்கத்துல வந்தது. அதே மாதிரி விலங்குகளையும் பழக்கப்படுத்தி யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த புதிய கற்காலத்துலதான் பெரிய பெரிய கிராமங்கள் உருவாச்சு. அதுதான் நாகரிகங்களுக்கு கொண்டு போச்சு. ஓகேவா? நாகரிகங்கள் தோன்றுவதற்கு காரணமே யாருதான்? இந்த புதிய கற்கால மனிதர்கள் தான். ஓகேவா? இங்கேதான் என்ன பண்ணாங்க, மட்பாண்டங்கள் செய்யும் அதாவது சக்கரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால மட்பாண்டங்கள் செய்யும் தொழில் வந்து என்ன ஆயிருக்கும், டெவலப் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு இடம் மூவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேளாண்மை வந்துடுச்சா, சோ அதை அறுவடை செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி தொழில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிரந்தர இருப்பிடமா அவங்க வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? சோ இதனாலதான் இந்த புதிய கற்காலத்தை வந்து ஒரு புரட்சின்னு சொல்றோம். நம்ம புதிய கற்கால புரட்சி வந்து நம்ம புதிய கற்காலத்துலதான் தோண்டியிருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சிந்து நாகரிகத்துக்கு முந்தைய காலகட்டம் தான் இந்த புதிய கற்காலம். இப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சாமா, தொல் பழங்கற்காலம் 3 வகையா இருக்கும் இல்லையா, மேல் பழங்கற்காலம், இடைப்பழ கற்காலம், இன்னொன்னு என்னது, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் கீழ்ப்பழங்கற்காலம். கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம், மேல் அதுக்கப்புறம் இடைக்கற்காலம், அப்புறம் கற்காலம், கற்காலம். இடைக்கற்காலம், இந்த புதிய புதிய கற்காலத்துக்கு கற்காலம். அப்புறம் அப்ப யார் வருவா, சிந்து நாகரிகம் வருவாங்க. சிந்து நாகரிகம். சரிங்களா? So, இந்த சிந்து நாகரிகத்துல இருந்து தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ இந்த இன்னொன்னு இதுல ஒரே ஒரு ஒன்வேர்ட் இருக்கு. இந்த இந்துஸ் வேலி இருக்கலாமா? மேம் ப்ரீவியஸ் பேஜ் காட்டுங்களேன் ஒரே ஒரு ஓகே. நிமிஷம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுல வந்து நிறைய என்ன இருக்கும், நகரமயமாக தொடக்கம் வந்திருக்கு இல்லையா, அதாவது இதுலதான் என்னது பெரிய கிராமங்கள்லாம் தோண்டி இருக்குல்ல. அப்போ இத என்ன சொல்றோம்னா, இந்தியாவில் அதாவது இந்தியாவில் நடந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கம், செகண்ட் ஆர்பனைசேஷன் சொல்லலாம். சரியா? நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது தெரியுமா? 3 நகரம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். அரிக்கமேடு, கீழடி, உறையூர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன, இந்த ஊரெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள்னு சொல்றோம். ஆனா இந்த இதுல உள்ள நாகரிகம் பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகத்துக்கு வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சிந்து நாகரிகத்துக்கு வேறுபட்டது. அரிக்கமேடு, கீழடி, இன்னொன்னு என்ன மேம்? உறையூர் மேம், உறையூர். இது என்னன்னா இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள்னு கேட்டா இந்த 3 சொல்லணும். ஆனா இது சிந்து நாகரிகம் கிடையாது. சரியா? சிந்து நாகரிகத்துக்கு வேறுபட்டதா தான் இருக்கும். அதாவது இது தொடக்க காலத்துல உள்ளதுன்னு நினைக்கிறேன். இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளா இத சொல்றாங்க. சரியா? மேம் இத கொஞ்சம் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன் மேம். ஒண்ணு இல்ல மேம், ஆமா மேம். இந்தியான்னு போட்டுக்கோங்க. அது போட்டு மேம் செகண்ட் இரண்டாம் நகரமாக்கத்தின்னா என்னது மேம்? ஆர்பனைசேஷன் மேம், செகண்ட் ஆர்பனைசேஷன். ஓகே மேம். நகரமயமாக்கல் தான் ஆர்பனைசேஷன் தானே. இரண்டாம் நகரமயம்னா செகண்ட் ஆர்பனைசேஷன். ஓகேவா? சோ இந்தியாவோட செகண்ட் ஆர்பனைசேஷன் என்ன சொல்றாங்க, அரிக்கமேடு, கீழடி, உறையூர். இது இங்கிலீஷ்ல எழுதிக்கங்களாமா, அதே மாதிரிதான் எழுதணும். ஓகேவா? நம்ம இதுல இந்த லெசன்ல அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகம் எல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் எதுல பாத்துக்கணும், ஹிஸ்டரியில படிச்சுக்க போறோம். அதனால அதுல உள்ள ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் என்ன மட்டும் எடுத்திருக்கோம், இந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்னு போட்டு இந்த 3 மட்டும் எடுத்துக்கோம். சரியா? அரிக்கமேடு, கீழடி, உறையூர். அதாவது இது வந்து தமிழ் நாகரிகங்கள்னு சொல்லுவோம். ஆனா சிந்து நாகரிகங்கள் அல்ல. இதெல்லாம் என்ன நாகரிகங்கள் தோன்றிச்சு, தமிழ் நாகரிகங்கள். ஓகேவா? அதாவது சிந்து நாகரிகத்துக்கு பேரலா இது வந்து தோன்றி இருக்கும். சரியா? தமிழ் நாகரிகங்கள், அரிக்கமேடு, கீழடி, உறையூர். சிந்து நாகரிகம் எப்ப மறைந்ததுன்னு தெரியுமாமா? 1900. 1900. வெரி குட். பொது ஆண்டுக்கு முன் 1900 என்ன மறைஞ்சிடுச்சு, இந்த சிந்து நாகரிகம் மறைஞ்சிடுச்சு. சோ இந்த சிந்து நாகரிகத்துல நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் படிச்சிருக்கோம். நிறைய இருக்கு படிக்க போறோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல படிச்சுக்கலாம். ஹிஸ்டரி படிக்கும் போது படிச்சுக்கலாம்.
மேம் இது தமிழ் நாகரிகம்னு சொல்றாங்களா மேம்? இல்ல மேம், அந்த சிந்து நாகரிகத்துக்கு பேரலா தமிழ் நாகரிகங்கள்னு ஒரு பேரா வரும் மேம். சரிங்களா? அதாவது சிந்து நாகரிகம் தோன்றிய மாதிரியே தமிழ்நாட்டிலயும் நாகரிகம் தோன்றி இருக்கும்ல. சிந்துனா எங்க இருக்கு? ஆக்சுவலா சிந்து நதி எங்க இருக்கு? சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டிலயா இருக்கு? இல்லல்ல. பாகிஸ்தான். சோ அந்த சைடு உள்ள நாகரிகம் தோன்றிய மாதிரி நம்ம நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நாகரிகங்கள் வளர்ந்துருக்கும்ல. சோ அததான் நம்ம 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள்னு சொல்லி ஒரு 3 ஊரை கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் தமிழ் நாகரிகங்கள்ல பகுதியில வரும். சரியா? இன்னும் கொஞ்சம் டீப்பா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்லாம் படிப்போம். அப்ப படிச்சுக்கலாம். சரியா? மேம் இதுல வந்து சிந்து நாகரிகத்துக்கு வேறுபட்டதுன்னு போட்டிருக்கீங்க. அப்ப இது ஆமா வந்து மேம், இந்த சிந்து நாகரிகத்துக்கு வேறுபட்டதுதான். இது வந்து தமிழ்நாட்டுல உள்ள நாகரிகம். சிந்து நாகரிகம் அங்க எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி தமிழக நாகரிகம் வந்திருக்கும் மேம். சிந்து நாகரிகம் மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. சிந்து நாகரிகம் படிச்சிருக்கீங்கல்ல, ஹரப்பா மொஹஞ்சதாரோல கட்டடங்கள் வந்து எப்படி இருக்கும்? நல்ல ப்ராப்பரா இருக்கும், அப்படி எல்லாம் படிச்சிருப்போம்ல. அத மாதிரி எல்லாம் இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 2ஆம் நகரமயமாக்கம் ஒரு தொடங்கி இருக்கு இதுல. ஓகேவா? ஓகே மேம். அந்த 3 வந்து ஒண்ணு அரிக்கமேடு, அடுத்து வந்து உறையூர், கீழடி உறையூர். கீழடி உறையூர். சரியா? அவ்வளவுதான்டா. அடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம். புதிய கற்காலம் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த சிந்து நாகரிகமும் அழிஞ்சிட்டுன்னு பாத்துட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் தான் நாளைக்கு மார்னிங் பார்க்க போறோம். ஓகேவா? 11th செகண்ட் லெசன் மார்னிங் பார்க்க போறோம். சரியா? அதுல என்ன இருக்கும்னா, அந்த லெசன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஹரப்பா காலகட்டத்துக்கு அடுத்தது, அதாவது இந்துஸ்வேலியே ஃபர்ஸ்ட் லெசன்ல முடிஞ்சிரும் இல்லையா? சோ செகண்ட் லெசன்ல என்ன ஸ்டார்ட் ஆகும்னா, ஹரப்பா காலகட்டத்துக்கு பிந்தைய காலகட்டம் ஆரம்பிக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா, பிந்தைய ஹரப்பா காலகட்டம்னு எழுதிக்கலாம். மார்னிங் என்ன பார்க்க போறோம்ன்றதை இப்ப ஜஸ்ட் எழுதுறேன். சரியா? பிந்தைய ஹரப்பா காலகட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா செம்பு காலம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? செம்பு காலம்னா என்னது? உலோகங்கள் தோண்டி இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு காலம். சோ இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல தோன்றி இருந்த பொருட்கள் எங்கெல்லாம் அகலாய்வு செஞ்சாங்கன்னா நிறைய பார்ப்போம். சரியா? அடுத்த காலகட்டம் என்னன்னா வேத காலம். இதுக்கு அடுத்து தோன்றியவர்கள் தான் ஆரியர்கள். இதெல்லாம் வரிசையா ஹிஸ்டரியோட அப்படியே அதோ அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட். இது 11th ஹிஸ்டரி புக்கா மேம்? எஸ் மேம், 11th ஹிஸ்டரி புக் மட்டும் தான் இப்ப பாத்துருக்கோம். சரியா? ஓகே, நாளைக்கு மார்னிங் 11th ஹிஸ்டரி புக் தான். நாளைக்கு மார்னிங் 11th ஹிஸ்டரி புக்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம்னா, அதுல ஒரு ஹெட்டிங்கே இருக்கும். தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம் போட்டே ஒரு லெசன் இருக்கு. செகண்ட் லெசன்ல ஹெட்டிங் என்ன இருக்குமா, அத கூட லைட்டா ரீட் பண்ணிட்டு வாங்க. சரியா? தமிழகத்தில் சொல்லுங்க சார். மேம் இந்த இதுக்குள்ள நோட்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணிருக்கீங்கல்ல? சென்ட் பண்ணிடுறேன் சார். இப்ப ஆக்சுவலா நான் இன்னைக்கு படிச்சோம்ல, அது கிளாஸ் நோட்ஸ் தான் படிச்சாகணும். அப்படியே நீங்க படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குல்ல, 11th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா? அது அங்கங்க இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட நோட்ஸ நான் ஒரு போட்டோ எடுத்து பிடிஎஃப் அனுப்புறேன். சரியா? ஓகே. இந்த லெசன் தான் காலையில படிக்க போறோம். நாளைக்கு மார்னிங் பாலிட்டின் தானே சொல்லுங்க. பாலிட்டி நடக்கும். நாளைக்கு 4 to 5 வந்து இதோட கண்டினியூ பார்த்து முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் வந்து 5 to 6 வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இத கிளாஸ் வைக்கிறத விட நாளைக்கு ஈவினிங் வச்சுக்குவோமாமா இத? மேம் ஈவினிங் ஓகே மேம், பட் இந்த 9 o'clock மேல கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிஃபோர் 9 எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங் இந்த கிளாஸ் வச்சுக்கலாமா ஹிஸ்டரிய? நாளைக்கு ரெகுலர் கிளாஸ்க்கு முன்னாடி வச்சிருங்க மேம். ரெகுலர் கிளாஸ்க்கு முன்னாடி வச்சிருங்க மேம். அதுதான், ரெகுலர் கிளாஸ்க்கு முன்னாடி வச்சுக்கலாம். சரியா? ஆனா ரெகுலர் கிளாஸ் 8 o'clock கூட முடிஞ்சிருது. சோ அதுக்கப்புறமா கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம் மெயின்டைன் பண்ண. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 2 monthsக்கு கிளாஸஸ் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு ஸ்டடி நம்ம ஜாஸ்தி வைக்கணுமா? அடுத்த கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் எனக்கு தெரிஞ்சுமா வேஸ்ட் தான். புரியுதா? அது வந்து ஒரு நாலேஜ் கெயினுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் நம்ம இப்படி படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்னிங் 11th செகண்ட் லெசன் பாத்துடலாம். சரியா? அதுல ஒண்ணு இருக்காது. என்ன இருக்கு தெரியுமா? இந்த பெருங்கற்காலம்னா என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஈமச் சடங்குகள் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய கல்லு வச்சிருப்பாங்க. பெரிய அந்த ஈமச் சடங்குகள், அதாவது இறந்தவங்களை புதைச்சிருப்பாங்கல்ல, நடுக்கல் நட்டிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கு அரிக்கமே அந்த 3 பகுதிகள் வருமா இதுல ரொம்ப மெயினா? ஆதிச்சநல்லூர், ஓகேவா, ஐயம்பள்ளி, கொடுமணல். சோ இந்த இடத்துல தான் அந்த பெருங்கற்கால அந்த சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சதுன்னு தான் நம்ம பேசிக்கா பார்ப்போம். ஓகேவா?
சோ அத நாளைக்கு படிச்சிடலாம். சரிங்களாமா? ஓகே மேம். Okay, மேம் thank you. அப்போ எக்கனாமிக் கிளாஸ் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன மேம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்? சார் 12th எக்கனாமிக் மட்டும் நடத்தினா முடிஞ்சு மேம், அதை மட்டும் நடத்துங்க. கொஞ்சம் சரிங்க மேம். சார் எக்கனாமிக்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின் முடிச்சிட்டாங்களா? சார் நோ மேக்ஸிமம் மேம். முடிச்சிட்டாங்களா? 11th முடிச்சிட்டாங்க மேம். இந்த இப்ப ஓகே 12th மேம். வச்சுட்டாங்க. அந்த சரி கிளாஸ் ஓகே. வேணா வச்சுக்கலாம் மேம். ஏன்னா அந்த இதுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் கணக்கு. இது இல்ல மேம் எக்கனாமிக் கிளாஸ் ஆசிட்டிஸ் அது இருக்கும் மேம். இது நம்ம டெஸ்ட் வைக்கிறோம்ல அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்டடி தான் இது. ஓகே மேம். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லுங்க. மார்னிங் கூட எல்லாம் ஸ்டடி கிளாஸ் வைங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் குவாலிட்டியோட ஆன்சர் ரெஸ்பாண்ட் பண்ணா இது ஸ்கோர் வர மாட்டேங்குதுங்க மேம். நான் என்னன்னு செக் பண்றேன் மேம். டெஸ்ட் சரி. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. ஓகே மேம். நினைக்கிறேன் மேம். சர்வர் வந்து நம்ம சுப்ரீம் பவர் தானே மேம், அதுக்கு வேற ஏதாவது ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். எனக்கு அது வாட்ஸ்அப்ல அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இப்ப ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால சொல்றேன். கிளாஸ் விட்டு ரிலீவ் ஆனவங்களும் கவனிக்கணும். என்னோட 9962600043ங்கிற நம்பர் பிளாக் ஆயிடுச்சு. யாராவது மெசேஜ் பண்ணிட்டு மேம் நான் ரீப்ளை பண்ணலையேன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ இது என்னோடது பிளாக் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு வாட்ஸ்அப் கிடையாது. ஓகேவா? சோ என்னோட புது நம்பர் கொஞ்சம் வேணா நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரியா? 6626000052. போர்ட்ல எழுதி போட்டுட்டேன். சரியா? 99600043க்கு பதிலா 52 போட்டுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இத நான் மெயில் பண்ணிருக்கேன். பிளாக் எடுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேட் பண்றீங்க, பட் ஏன் பிளாக் ஆகுதுன்னு தெரியல. சோ யாரும் வந்து என்னடா மேம் நான் பதிலே சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு இப்ப கிளாஸ்ல சொல்லிட்டேன் இது. சரியா? இல்ல மேம், நான் நினைச்சேன் ஒருவேளை நீங்க குரூப் 1 எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றீங்களே, அதனால நீங்க வந்து நானும் டெய்லி ஓபன் ஆயிரும்னு பாக்குறேன். ஓபனே ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்னோட கிளாஸ் வேற இல்லையா, உங்களுக்கு கன்வே பண்ணவும் முடியல. ஆமா மேம், நாங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல. எப்பவுமே உடனே ரிப்ளை பண்ணிடுவீங்களா? அதுதான். சரி நல்ல வேளை இப்ப ஞாபகம் நேத்து வந்துச்சு. தமிழ் டெஸ்ட் நீங்க அனுப்பலைல மேம். ஆமா மேம். நாளைக்கு மார்னிங் அனுப்பிடுறேன் மேம். சரியா? ஓகே மேம். அது தமிழ்லயே வைக்கலனா கொஞ்சம் ஸ்பிளிட் அப் பண்ணி சார் வைக்க சொன்னாங்க. அதனால ஷெட்யூல்ல வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பேன். பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ நாளைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட் தெரியுமா? சாரி தமிழ் கிளாஸ் தமிழ்ல 2 தானே, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் தான். அத நல்லாவே கொஞ்சம் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்திருப்பேன். அதை நல்லா படிச்சிருங்க. சரியா? புக்ல உள்ள நோட்ஸ் தான். ஹிஸ்டரி வந்து நடத்திட்டு தானேங்க மேம் டெஸ்ட் வைப்பீங்க? எதுமா? ஹிஸ்டரி இப்ப நடத்திட்டு இருக்கீங்கல்ல? ஆமா மேம். நாளைக்கு காலையில் நடத்திட்டு தான். இப்போதைக்கு நடத்தின வரைக்கும் நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதலாம். தப்பு கிடையாது. சரியா? சிம்பிளிஃபிகேஷன் இந்த கிளாஸ் வந்து நான் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணல மேம். ஆஃப்ல இருந்து அட்டெண்ட் பண்ணேன். இப்ப ரெக்கார்டிங் வந்துரும் மேம். நாளைக்கு மார்னிங் நான் ரெக்கார்டிங் இண்டிவிஜுவலாவே வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே மேடம். ஓகேமா. தேங்க் யூ. நாளைக்கு மார்னிங் எந்திக்கணும். மேம் மார்னிங் 4 4:30 மேம். 5K வாங்க மேம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 5K பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்ப 5 வந்து குவாலிட்டி தான மேம் நாளைக்கு? நாளைக்கு பாலிட்டி தான் படிக்க போறோம். நாளைக்கு மார்னிங் பாலிட்டி 5 o'clock கிளாஸ். ஓகே மேம். 5 மேம் குவாலிட்டி மேம். லிங்க் சேம் லிங்க் மேம். ஆல்ரெடி வந்துருச்சு உங்களுக்கு. குவாலிட்டி லிங்க்லயேவா மேம்? குவாலிட்டி ஓகே லிங்க் வந்திருக்கும். அதுல குவாலிட்டி கிளாஸ் தானே. உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஓகே. சேம் டைம்லயே வச்சுக்கலாம். சரிங்களா? ஹலோ மேம், வேத காலம் எப்படி மேம் படிக்கிறது? புரியலமா? வேத காலம் எப்படி மேம் 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசனா இருக்குங்க மேம். சரிங்க மேம். அது மட்டும் கவர் பண்ணா போதுமாங்க மேம்? போதும் மேம். போதும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. புரியல மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகேடா. ஓகே மார்னிங் பார்க்கலாம். ப்ளீஸ் பசிச்சிடுச்சு. தேங்க்யூ மேம். பை.